சரிகமபா நிகழ்ச்சியில இனி அவர்கள் டாப் 5ல ஒரு ஆளா போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில இப்போதைக்கு டாப் 5 போய்க்கிட்டு இருக்கு. அடுத்த 4 வாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வாரம் அப்படிங்கிறத உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் எல்லாருமே எப்படியாவது உள்ள போயிடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா உள்ள கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல இருக்காங்க. ஆனா இருக்க போற பிளேஸோ வெறும் 4 தான். ஸோ எப்படியாவது இதுல வரணும் அப்படின்னு நல்லா பாடுறவங்களும் சரி, பாடாதவங்களும் சரி, இன்னொன்று நம்ம மெருக்கேத்திக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தான் இனியா. இந்த சீசன்ல ரொம்ப அன்ஸ்டேபிளா இருந்த ஒரு பெர்சன் அப்படின்னா அது இனியாவ சொல்லலாம். ஏன்னா ஒரு வாரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இன்னொரு வாரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அண்ட் அந்த வகையில போன வாரமும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப போல்டான ஒரு அட்டெம்ப்ட் எடுத்திருந்தாங்க. ஆனா அது அவங்களுக்கு கை குடுக்கல. பட் எல்லாருமே பாராட்டியிருந்தாங்க, அடுத்தடுத்து நீங்க வந்துருவீங்க அப்படின்னு. இத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இனியா இதுக்கப்புறம் போல்ட் அட்டெம்ப்ட் பண்ணாம அவங்களுக்கு எது வருமோ அத பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, சபேசனுக்குலாம் போன தடவ வந்துட்டு நல்லா பாடியிருந்தாலுமே, கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாலுமே, அந்த டாப் 5ல அவருக்குமே இடம் கிடைக்கல. இதெல்லாம் வச்சு பார்த்தா, என்னதான் சூப்பரா பாடியிருந்தாலுமே, இதற்கு முன்னாடி இப்ப எப்படி பாடுறாங்களோ, அதுதான் வந்துட்டு டாப் 5க்கான மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ இதற்கு முன்னாடி இனியா அவர்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலுமே, அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள கத்துக்கிட்டு, கண்டிப்பா அடுத்து வர 4 வாரத்துல ரொம்ப சூப்பரா பாடி, கண்டிப்பா ஒரு ஆளா உள்ள போயிருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாரி தான் அவங்க இவ்வளோ நாள் வரைக்குமே உள்ள வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இனியா டாப் 5க்குள்ள ஒரு ஆளா போக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இனியா போறாங்க, சபேசனும் போயிட்டாங்க அப்படின்னா, இதுல பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஆளா பவித்ராவோ அப்படி இல்லனா செந்தமிழனோ இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு சீசன்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நல்லா பாடுறவங்க வெளிய போயிருக்காங்க. ஓரளவு சுமாரா பாடுனவங்க திடீர்னு சூப்பரா பாடி அந்த வீக்குக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மராவும் ஆகியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அடுத்த 4 வாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வாரமாக இருக்க போகுது. அண்ட் மிகப்பெரிய ஒரு எங்கேஜிங் காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பவித்ரா, இனியாலாம் டாப் 5க்குள்ள போவாங்களா? யார் ஏமாந்து போவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் கார்த்தி அவர்கள் மார்ஷல் படத்துல இப்ப நடிச்சு வந்துட்டு இருக்காரு. அந்த படத்தோட படப்பிடிப்பு ரொம்ப விறுவிறுப்பா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் அந்த ஒரு படத்துல ஆக்டர் ஆதி தான் வில்லனா நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. டானாகாரன் டைரக்டர் தமிழ் அவர்கள் கார்த்தியை வச்சு மார்ஷல் அப்படிங்கிற படம் எடுக்க போறாரு. அண்ட் அந்த ஒரு படத்துல பாத்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷன் அவர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வடிவேலு சார் இருக்காங்க, பிரபு சார் இருக்காங்க, ஏகப்பட்ட முக்கியமான கலைஞர்கள் இருக்காங்க. கடல்ல நடக்க போற படம் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்ல உருவாகிற பேன் இந்தியன் படம் அப்படிங்கிறத ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு படத்தோட படப்பிடிப்பு ராமேஸ்வரத்துல போய்க்கிட்டு இருக்கு. அந்த படத்தோட வில்லனா ஆரம்பத்துல நிவின் பாலி அவர்கள சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதற்கு முன்னாடியே ஆக்டர் ஆதி அவர்களோட பேரும் அடிபட்டுட்டு இருந்துச்சு. அண்ட் இப்ப அது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. மார்ஷல் படத்தோட வில்லனா ஆதி அவர்கள் தான் பண்ண போறாரு. தமிழ்ல ஆதி வில்லன் கதாபாத்திரம் மிகப்பெரிய அளவுல பண்ணதில்ல. ஆனா தெலுங்குல வில்லன் கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. முதல் முறையா தமிழ்ல வில்லன் கதாபாத்திரம் பண்ண போறாருன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவா அமையும் அப்படிங்கிற மாதிரியும் நான் நினைக்கிறேன். நீங்க மார்ஷல் படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வடிவேலு கார்த்திக் காம்போ ஒர்க் அவுட் ஆகுமா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.